Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே மொறுமொறுப்பா நல்ல கிரன்ச்சினஸா 2 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம பேக்கரி ஸ்டைல்ல ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரன்ச்சினஸா நல்லா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து இதுக்காக உளுந்து பயன்படுத்தி பண்ண போறோம். உளுந்து பாத்தீங்கன்னா மாவு அரைக்காம டைரக்ட்டா பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு குக்கர்ல சரியா 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து இத வந்து 1லேருந்து 2 தண்ணி போல நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி இத பாத்தீங்கன்னா ஒரு 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மூடி வச்சு நம்ம 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்ல நம்ம வந்து உளுந்த நல்லா வறுத்து அரைச்சி பொடி பண்ணி அந்த பொடியில கூட நம்ம பண்ணலாம். அது இன்னொரு மெத்தட். அந்த வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க உளுந்து நல்லா வெந்துருச்சு 4 விசில் அடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இதை நல்ல பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டோம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான். நல்லா நைஸான பொடியை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த உளுந்து மாவு கூட நல்லா வந்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஒரேடியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி நம்ம வந்து சேர்க்கணும். இதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் கட்டியான பால் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவு எந்த பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுப்போமோ அதை விட கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் வந்து இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்குவத்துக்கு தான் இருக்கணும், நல்லா சாஃப்டாக. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து முறுக்கு மோல்டில் நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். நான் வந்து 3 கண் இருக்கும்ல அந்த மாதிரி முறுக்கு மோல்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம தேன்குழல் முறுக்கெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இதை வந்து இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியில் நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுங்க. ரொம்ப ஈஸியாகவே இலகி வந்துடும். எந்த ஒரு விரிசலுமே வராது. இந்த மாவை பொறுத்தவரை நம்ம கரெக்டான மெத்தடில் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முறுக்கு வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். எண்ணெயோட சூடுன்னு பார்த்தீங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், வேகாமல் போயிடும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா போட்டோடனே இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இது வந்து நல்லா வெந்துச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸோட தன்மை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டோடனே நம்ம கிளற வேண்டாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்து டேரெக்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2லேருந்து 6 மாதம் வரையிலுமே கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.